படபடபடன்னு ஜல்லிக்கல்லு மாரி கொட்டுதேன்னு பார்க்குறீங்களா? சின்ன வெங்காயம் போட்டு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். ஏன்னா, இந்த புரட்டாசி மாதம் பூரா நம்ம இப்படி தான் ஒப்பேத்தி ஆகணும். 2 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்பிள் தக்காளிங்கிறனால 2 போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளியா இருந்தால் 1 போட்டுக்கோங்க. நான் காஞ்ச கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட ஃப்ரெஷ்ஷானதும் இருக்குது. பட் நான் இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதனால் அதையும் ஒரு கை போட்டு நம்ம அந்த காஞ்ச கருவேப்பிலை போடும்போது குழம்பு நம்மளுக்கு நல்லா அந்த மெரூன் கலர் மாதிரி எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா வதக்கி வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க, ஆறட்டும். கத்திரிக்காய் அதெல்லாமே நான் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த வரமல்லியெல்லாம் மொட்டு மொட்டாக நிற்கும், சரியா அரைப்படாமல். அரைச்சி எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி தாளிப்பு போட்டுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து நீள நீளமாக உங்களுக்கு எப்படி கட் பண்ண தோணுமோ, ஆனால் மேக்ஸிமம் இப்படி கட் பண்ணால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சிக்கன் மசாலா தப்பு 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 இன்னும் புரட்டாசி மாதம் இல்லையா, வெஜ்ஜு சிக்கன் மசாலா போட்டு நான் பெரட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது காரம் அப்படின்னா கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். நான் போடலை. போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மேற்படி மேட்ரை உள்ளே ஊற்றி தேவையான அளவு உப்பு, தண்ணி கிண்ணியெல்லாம் போட்டு நடுவில் கையை காலை அப்படி இப்படின்னு பார்த்து அழகாக இருந்தது. அவ்வளோதான், கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.